ஸோ, நான் பெண்கள் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஃபேப்ரிகேட்டட் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்த ரீல்ல வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் குடுத்துருந்தீங்க. முக்கியமா என்ன மாரி கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுலருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? எப்படி வந்து நாங்க எங்கள காப்பாத்திக்கிறதுன்னு?" சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இன்ஃபாக்ட் வந்து பெண்களே கூட நெறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. இதுக்கு என்னதான் ரெமெடின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த வீடியோ வந்து இந்த மாரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னா, அதாவது மென்னான உங்களுக்கு வந்தது அப்படின்னா, நீங்க எப்படி அத எதிர்கொள்ளணுங்கிறது தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து உங்களுடைய மனைவி உங்க மேல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் போட்டாங்க அப்படின்னா, முதல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வரும். ஸோ அந்த கால் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் சம்மன், அதாவது அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மலா ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மன் வந்து நீங்க வாங்காமலோ இல்ல உங்களுக்கு ரீச் ஆகாமலோ நீங்க கட்டாயமா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ போலீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து சம்மன் வந்து எனக்கு வரல, வந்தாதான் நான் வந்து ஆஜராவேன்னு சொல்ல வேண்டியது தான் முதல் வேலை. இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு போலீஸ் கிட்ட பேசும்பொழுது உங்களுடைய கரெக்டான எவிடன்சஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உண்மையிலேயே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கல, அதுக்கான என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா வந்து போலீஸ் வந்து உங்களை மிரட்டுற விதமா தான் வந்து பேசுவாங்க. அதாவது வந்து எஃப்ஐஆர் போடுவேன்னு சொல்லுவாங்க, கேஸ் ஸ்ட்ராங் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டியில வந்து போலீஸ் யாருமே வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வந்து ஒரு எஃப்ஐஆர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே போட மாட்டாங்க. ஏன் சிஎஸ்ஆர் கூட எடுக்க மாட்டாங்க. அதாவது சிஎஸ்ஆர்னு நான் சொல்லும்போது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து விசாரிக்கிறது கூட அவங்க வந்து அவங்களுடைய டைமை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து போலீஸ் கூப்பிடுறாங்கன்னு உடனே பயந்துராதீங்க. கட்டாயமா அவங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமா நீங்க போயிட்டு எந்த ஒரு பதட்டம் இல்லாம நீங்க ஆஜராகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்தாலுமே அதை நினைச்சு நீங்க பதறாதீங்க. அந்த பெட்டிஷன் முக்கியமா வந்து கோர்ட் நோட்டீஸ் வரும்போதே கூட பெட்டிஷனும் வரும். அதுவும் என்ன அப்படிங்கிறத நீங்க கட்டாயமா பாருங்க. அது டிவோர்ஸ் கேஸ் ஆகட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்வொகேட்டோட நீங்க டிஸ்கஸ் பண்ணி கரெக்டா என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. கூடுமானவரை ஃபேப்ரிகேட்டட் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து விமென் வந்து என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசு குடுக்கல, மெயின்டெனன்ஸ் குடுக்கல, அதே மாதிரி வந்து என்ன அடிச்சு துன்புறுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்ஸோ இல்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் இருந்தாலோ இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பே பண்ணல அப்படின்னு ஃபேப்ரிகேட்டடா சொன்னாங்கன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவிர சோல் நெஸ்ட்ல எங்களுடைய பேஜ்ல நாங்கள் சோல் நெஸ்ட்ல வந்து என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் வர ஆண்களுக்கு நாங்கள் கரெக்டான லீகல் கவுன்சிலிங் கொடுத்து எப்படி போலீஸ் கிட்டையும் கோர்ட்லயும் பேசணுங்கிற ட்ரைனிங்கை கரெக்டாக நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.